இன்றைக்கி வரகு தோசை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் வரகு அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும், நல்லா புளிச்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடு ஆறுனதும் நம்ம தோசைக்கல்லை ஊற்றலாம். நல்லா மெலிசாக ஊற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும். பாருங்கள், நல்லா கலராக வந்திருக்கு. இது கூட நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.